யூரோப் மக்கள் வந்து ரொம்ப வறட்சியில் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட உணவே கிடையாது. அப்போ வந்து அமெரிக்கா தான் வந்து யூரோப்பை ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம வந்து உணவு கொடுக்கணுன்றதுக்காக அமெரிக்காவிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. உருளைக்கிழங்கை சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்க யூரோப்பிய மக்கள். அதனால் என்ன பண்ணாங்க, அதை காட்டும்போது அவங்களுக்கு பிடிக்கல. இது என்ன உருண்டையாக இருக்குது, இது எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கல. மக்கள்கிட்ட உருளைக்கிழங்குக்கு ஒரு பெரிய டிமாண்டை உருவாக்கணுன்றதுக்காக உருளைக்கிழங்கை மண்ணில் வச்சு புதைச்சி அதை மரமாக்கி செடியாக்கி முயற்சி பண்ணி அதுக்கு வந்து செக்யூரிட்டியாக 50லேருந்து 100 ஆர்மி மென்னை போட்டாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு தன்னால் ஒரு ஆர்வம் உருவாச்சு. நார்மலாக ஒரு எதுக்கு செக்யூரிட்டி போடுவாங்க? விலை உயர்ந்த பொருளுக்கு, காஸ்ட்லியான பொருளுக்கு, மக்கள் ரொம்ப தேடப்படுற பொருளுக்கு தான் செக்யூரிட்டி போடுவாங்க. இது ஒரு பொருள் இந்த செக்யூரிட்டி போட்டிருக்காங்களா, அப்போ உண்மையிலே இது ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருக்கும்னு சொல்லி நினச்சி நைட் ஆனால் செக்யூரிட்டியை எடுத்துருவாங்க. ஆர்மி போயிடுவாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க, போய் அதை தோண்டி அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அந்த மக்களுக்கு வந்து உருளைக்கிழங்கை அமெரிக்கன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு மட்டும் கதை கிடையாது. மக்கள்கிட்ட ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னா டிமாண்ட் உருவாக்கணும். செயற்கையாக ஒரு டிமாண்ட் உருவாக்கணும். அது செயற்கையாகவும் உருவாகும், சில நேரம் இயற்கையாகவும் உருவாகும். செயற்கையாக உருவாக்குற டிமாண்டு போன எக்ஸாம்பிள் தான் இது.